ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 72 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து 88 வரைக்குமே அக்காட்சுகி சப்ரஷன் மிஷன் ஆர்க்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வில் ஆஃப் ஃபயரை தான் காட்டுவாங்க. இந்த வில் ஆஃப் ஃபயருக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு. இது நருட்டோ சீரீஸில் வர ஒரு சின்ன எலமெண்ட் மாதிரி தான். ஆசுரா ஓட்சுட்சுகியோட அன்பு ஒன்று தான் அமைதிக்கான வழி அப்படிங்கிற நம்பிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரி. இந்த ஆசுரான்கிற கேரக்டர்லாம் அடுத்து வர பார்ப்பீங்க. இந்த வில் ஆஃப் ஃபயருங்கிறது கோனஹாவோட கல்லறைகளுக்கு மத்தியில் இருக்கும். ஆசுமா அது முன்னாடி நின்றுட்டு சிகரெட்டை பற்ற வைப்பாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். ஆசுமா மிஷனுக்கு போயிருப்பாரு, சண்டையெல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மிஷன் முடிஞ்சிருக்கும். சிகரெட்டை பத்த வைக்கிறப்பவே ரொம்ப நடுங்குவாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தேர்ட் ஹோக்காகே கிட்ட காட்டுவாங்க. லீஃபோட பார்டர்ல மலையில நனைஞ்சுக்கிட்டே நிப்பாரு. ஆசுமா அவரோட டீமோட வருவாரு. நிறைய பேர் இறந்திருப்பாங்க. ஹீரோசன் மனசே இல்லாம திரும்புவாரு. இறந்த ஷினோபிஸோட குடும்பம்லாம் கண்ணீர் விட்டு கதறும். பிரசன்ட்ல இருக்க ஆசுமா, அன்னைக்கு நான் ரொம்ப எங்க இருந்தேன் அப்படின்பாரு. திரும்ப பாஸ்டுக்கு போகும். சருட்டோபி ஃபியூடல் லார்டு கிட்ட இருந்து வந்த ஸ்க்ராலை படிச்சு காட்டுவாரு. இந்த மாதிரி ஃபியூடல் லார்டை வந்து சேவ் பண்ணதுக்கு குட் ஒர்க்னு சொல்லி பாராட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆசுமா செம கடுப்பாவாரு. நான் ராஜாவான ஃபியூடல் லார்டை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு ஆசுமா கத்தும் போது, ராஜாவா அப்படின்ட்டு சருட்டோபி பாப்பாரு. எனக்கான பாராட்ட கொஞ்ச நாச்சு கொடுக்கலாமேப்பா அப்படின்னு ஆசுமா கேட்கவும், உனக்கு போர்ல ஒரு ராஜாவை எப்படி காப்பாற்றணும், அது எவ்வளவு கஷ்டங்கிறதுல உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சருட்டோபி சொல்லவும், எனக்கு தெரியும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஆனா ஷினோபியோட மிஷன்ஸ்னாலே உயிர் தியாகம் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு ஆசுமா சொல்லவும், ராஜாவை காப்பாத்துற உண்மையான முக்கியத்துவமே உனக்கு புரியாது போல அப்படின்னு சருட்டோபி சொல்லவும், நீங்க என்ன பாராட்ட மறுக்கிறீங்க, இதே எனக்கு போதும் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு ஆசுமா. பிரசன்ட்ல இருக்க ஆசுமா வில் ஆஃப் ஃபயர் முன்னாடி நின்னுட்டு, இப்பதான் அந்த ஃபீலிங் எனக்கு வருது, அன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்களோ அது இப்பதான் புரியுது. லீஃப் வில்லேஜை விட்டு கிளம்பி ஆசுமா அவருக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் செஞ்சிருப்பாரு. அதுக்கான மன்னிப்பை கேட்பாரு. மேல பார்த்துட்டு, இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்பாரு. சருட்டோபி கிளான்ல பிறந்தது ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லைன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். இந்த கிராமத்தோட தலைவரா நீங்க உங்களோட கடமைகளை சிறப்பா செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஆசுமா அவரோட சிகரெட்டை முன்னாடி வைப்பாரு, மரியாதையை செலுத்துற மாதிரி. நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்ட்டு சிரிப்பாரு ஆசுமா. லார்ட் தேர்டோட ஸ்டோன் ஃபேஸை காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த குவைட்லி அப்ரோச்சிங் த்ரெட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கட்டிட வேலைகளை எல்லாம் பாக்குற மாதிரி காட்டுவாங்க. கோனஹாமரோ அவனோட டீமோட சேர்ந்து இந்த கட்டுமான பணிகளுக்கான உதவிகளை செய்வாங்க. இதுவும் நமக்கான மிஷன் தான், நம்ம வேலையை சிறப்பா செய்யணும் அப்படின்பா கோனஹாமரோ. திடீர்னு பார்த்தா பின்னாடி கட்டைக்கு சப்போர்ட் இருக்காது. என்னடா ஆச்சுன்ட்டு திரும்பி பார்த்தா ஊடான் விழுந்திருப்பான். மோய்கி அவனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு பாப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு ஊடான் கேட்பான். ஏன்னா இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் நம்ம பழக்கப்படல அப்படின்பா மோய்கி. என்ன இப்படி இருக்கீங்க, வில்லேஜுக்கும் 5th ஹோக்காகேக்கும் எதுவும் ஆகாம நருட்டோவும் மற்றவங்களும் அவங்களோட லைஃபை ரிஸ்க் பண்ணி நம்மளையெல்லாம் காப்பாத்திருக்காங்க. நமக்கான பெஸ்ட்டை கொடுக்க வேண்டாமா, நம்ம தானே நம்ம வில்லேஜுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கோனஹாமரு பேசிட்டு இருக்கும்போது, நல்லா சொன்னேன், நீங்க தான் லீஃபோட அடுத்த ஜெனரேஷனுக்கே ஒரு சப்போர்ட்டா இருக்க போறீங்க. பார்க்க போனா நருட்டோவும் அவனோட ஜெனரேஷனும் எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கா சொல்லும் போது, மோய்கி இருக்கா சென்சேன்னு கூப்பிடுவா. நீங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு அழுவாரு. அதாவது ஆனந்த கண்ணீர். கோனஹாமரு கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ணுவான். ஊடான் நான் ரெடி, நம்ம மிஷனை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பான். நம்ம ஒன்னு சேர்ந்து செயல்பட்ட அந்த வில்லேஜுக்கு ஒன்னும் வராது அப்படின்பா கோனஹாமரு. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடேக்கு சீல் குத்துறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அடுத்தடுத்த பேப்பர் பண்டல்ஸை வைக்க சொல்லி சீல் குத்திக்கிட்டே இருப்பாங்க. சீசுனே திணறுவா, என்ன இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, அடுத்துன்பாங்க சுனாடே. மொத்த டாக்குமெண்ட்ஸுமே முடிஞ்சிடும், அடுத்து எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க அப்படின்பா சீசுனே. ஓ அப்படியா அப்படின்ட்டு டீ குடிப்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா உங்களோட வேலையை நீங்க சீரியஸா செய்றீங்க அப்படின்பா சீசுனே. அப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. லீஃபோட எல்டர்ஸ்ல ஒருத்தரான ஹோமரா, ஒரு சில திருடங்க தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லி கேட்பாரு. அது ரொம்பவும் பரிதாபமா இருக்கு பிரின்சஸ் சுனாடே அப்படின்பாங்க கொஹாரு. அந்த இன்சிடென்ட்லயே எல்லாருமே லீஃபை பார்த்து கேலி பண்ற அளவுக்கு வந்துருச்சு. சுத்தி இருக்க லேண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஃபியூடல் லார்ட் கிட்ட இருந்தும் இது எல்லாமே ஒன்னாலதான், உன்னோட உத்தரவுகள்லாம் ரொம்பவுமே மெதுவா இருக்கு அப்படின்னு ஹோமரா கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பாரு. உன்னோட லீடர்ஷிப்பே சரியில்லை, உன்னோட முடிவுகள் எடுக்கிற திறன் ரொம்பவுமே மெதுவா இருக்கு, கிராமம் ஒரு பெரிய பிரச்சனையே மாட்டிக்குது, அதுக்குள்ள ஹொக்காகேங்கிற பொறுப்புல இருக்குங்கிறத மனசுல வச்சுக்க அப்படின்னு கொஹாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டு கிழடுகளும் எப்படி என்கிட்ட அப்படி பேச
கேஸ்லாம் முடிக்கப்படாத வேலையெல்லாம் கண்டினியூவா குவிஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு வேற என்ன சொல்லுவாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு செம கடுப்பாவாங்க. சீஜனே இந்த பாயிண்ட்ல ஜிராயாவை கான்டாக்ட் பண்றக்கு அனுப்பிச்சோம் இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அவன் வந்துட்டானா அப்படின்ட்டு அதை வாங்குவாங்க. இதுக்கப்புறமா லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. நருட்டோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். சக்குரா ஆப்பிளோட தோலை உரிப்பா. உன்னோட காயமே ஆறல, அதுக்குள்ள கெத்து காட்டுறன்ட்டு வந்து இறங்கி திரும்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற அப்படின்னு சக்குரா புலம்பிட்டு இருக்கும்போது சாய் சிரிச்சுக்கிட்டே இந்த புக்ல ஒரு ஃப்ரெண்ட் கஷ்டத்துல இருக்கும்போது காப்பாத்த போறப்ப அந்த நட்போட பிணைப்பு வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்பா. அது என்ன மாங்காவா, இப்பெல்லாம் ரொம்ப வினோதமா நடந்துக்கிற சாய் அப்படின்ட்டு ஆப்பிள கொடுப்பா. சாய் சக்குரா கிட்ட ஒரு பொண்ணு ஊட்டி விடுறனாலே அது அன்புக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு உன்னை டெஸ்ட் பண்றேன்லாம் நினைக்காத அப்படின்பா சக்குரா கிட்ட. சொப்பா என்னால முடியலடா அப்படின்பா சக்குரா. திடீர்னு பார்த்தா நருட்டோ தூக்கத்துல சக்குரா எனக்கு போதும் என்னால சாப்பிட முடியல அப்படின்பா. அதுலயும் தலகாணியை போட்டு என்ன கசக்குறான்னு பாருங்க. ரொம்பவுமே வற்புறுத்தி சொல்றீல அதனால சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வாயை பழப்பான். இந்த சாகர வரைக்கும் தின்னு அப்படின்ட்டு சக்குரா ஆப்பிள் எடுத்து நருட்டோ வாயிலேயே வச்சு அமுக்குவா. தலைவன் துடிப்பான். கக்காஷி வந்துட்டு ஹாய் சொல்லுவாரு. நருட்டோ மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவான். இந்த பாயிண்ட்ல சாய் பாத்தீங்கன்னா சக்குரா நருட்டோக்கு ஊட்டி விடுறத பார்த்தா ஒருவேளை அதுவா இருக்குமோன்ட்டு யோசிப்பான். சக்குராக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எவனாச்சும் ஒருத்தனாவது என்னோட டீம்ல நார்மலா இருக்க கூடாதான்ட்டு கத்துவா. என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு பாப்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ரிப்போர்ட்டை படிச்சுட்டு சுனாடே ஜன்னல் கிட்ட போய் நிப்பாங்க. கக்காஷி இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி 5 நெய்பரிங் லேண்ட்ஸ்ல இருக்க 7 இடத்துல அந்த 2 பேர் சேர்ந்த குழு தான் சந்தேகம் படும்படியான தாக்குதல்களை வச்சிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிருக்கோம். இன்னுமுமே அவங்களால லேண்ட் ஆஃப் ஃபயர்க்குள்ள வர முடியல. அவங்களோட நடவடிக்கைகளை பார்க்கும் போதே இது டைம் சம்பந்தப்பட்ட விஷயம் புரியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தான் கக்காஷி ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. சீஜுனே சுனாடேவை கூப்பிடுவாங்க. தலையாட்டிட்டு அப்படின்னா அக்காட்சுகி ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாங்க சுனாடே. இதுக்கப்புறமா கிளவுட் வில்லேஜ்ல இருக்க யூகிட்டோ நீயை காட்டுவாங்க. காக்குசு இதை முடிச்சுடு அப்படின்பா. இல்ல அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஹீடான் ஒரு $1 எடுத்துட்டு நான் என்னோட கடவுளை வேண்டியாகணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணுவான். காக்குசு செம கடுப்பாவான். ஹீடான் எனக்கும் தான் கடுப்பாவுது அப்படின்ட்டு கட்டளைகள் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் ஆனது, வேற வழி இல்ல நான் செஞ்சாகணும் அப்படின்பா. யூகிட்டோ சிரிச்சுட்டு நீங்க என்ன பிடிச்சதா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நான் தான் உங்களை பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பேப்பர் பாம வெடிக்க வைப்பா. நீங்க 2 பேரும் அக்காட்சுகியோட மெம்பர்ஸ் தானே, உங்களை அவ்வளோ ஈஸியா எஸ்கேப் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்பா யூகிட்டோ. காக்குசு நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்பா ஹீடான். பிரச்சனையே இல்ல, ஆக்சுவலா இது நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்பா காக்குசு. ஹிடன் கிளவுட்ஸை சேர்ந்த யூகிட்டோ நீ நான் சொல்றேன் உங்களை கண்டிப்பா நான் கொல்லுவேன் அப்படின்பா. பேசும்போது பார்த்து பேசு, எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், இப்படி எரிச்சல் படுத்தாத, இப்படி எரிச்சல் படுத்தினா நான் செம கோவத்துக்கு ஆளாயிருவேன் அப்படின்பா ஹீடான். வாய மூடுறான்பா காக்குசு. சரின்ட்டு ஆனா உனக்கு தெரியும்ல நான் கோவப்பட்டனா நான் என் நோக்கத்தை கூட கேர் பண்ணிக்க மாட்டேன், மொத்தமா அழிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீடான் சொல்லவும் வாய மூடு ஹீடான், நமக்கு நம்மளோட மிஷின் தான் முக்கியம் அப்படின்பா காக்குசு. இந்த மிஷினே என் மதத்தோட ஒத்து போகாத ஒண்ணு. ஜாஷின் மதத்தோட குறிக்கோளே அதிகப்படியான ஜனங்களை படுகொலை செய்யறது தான், மக்களை உயிரோட விடுறதெல்லாம் கட்டளைக்கு எதிரானது. ஆரம்பத்துல இருந்தே கட்டளைகளை மீற இந்த மிஷினை எடுத்துக்க எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனா நான் ரொம்பவுமே பக்தி உள்ளவன், அதனால கொல்ல முடியலங்கிற ஒரு விஷயமே செம காண்டாக்குது. அப்படின்னா சரி பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கலாமான்னு ஹீடான் கேட்பான். பேச்சுவார்த்தையான்ட்டு யூகிட்டோ இவனுக்கு என்னாச்சுங்க மாதிரி பாப்பா. ஏன்னா கொல்றக்கு வந்துட்டு பைத்தியகாரனோட்ட பேசிட்டு இருக்கான் இல்லையா ஹீடான், அதனால சிரிச்சுக்கிட்டே ஏன் சரண்டர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பான் ஹீடான். நக்கல் பண்றது நிறுத்து அப்படின்னு யூகிட்டோ கத்தவும் அந்த 2 tailed beast வெளியே வர ஆரம்பிக்கும். ஹீடான் பார்த்தாலே வேணான்னு சொல்றான்னு தெரியுது அப்படின்பா. காக்குசு நீ லூசாடான்னு கேட்பான். யூகிட்டோ 2 tailed beast ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருவா. என்ன விளையாட்டு காட்டுறியா, என்னடா இந்த ஜின்சுரிக்கு இவ மொத்தமாவே டெய்ல்டு பீஸ்டா மாறிட்டா அப்படின்னு ஹீடான் பேசிட்டு இருக்கும் போதே காக்குசுவ ஒரு அடி வைப்பா யூகிட்டோ. அட பாவமேனு ஹீடான் பார்த்துட்டு இருக்கும் போது ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. ஹீடான் தப்பிச்சிருவான். அந்த பில்டிங்க்கு வெளியே வெடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சூடா இருக்குன்ட்டு பூனைகளோட வாய்க்கெல்லாம் சூடு தெரியாதான்பா. ஏன்னா வாயில இருந்தானே அந்த ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் வந்துச்சு, அதனால ஹீடான் அதை பார்த்துட்டு இதை தான் 2 tails மான்ஸ்டர் கேட் அப்புறம் ரைத்தன்லாம் கூப்பிடுறாங்களான்ட்டு ஒரு பொரியல மாட்டும் எலி மாதிரி நான் போயிட்டேன் அப்படின்பா ஹீடான். இது ஒன்றும் வேடிக்கையே இல்லை அப்படின்பா. இதுக்கப்புறமா திரும்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. கக்காஷி நான் இல்லாதப்ப பெரிய பெரிய வேலைகளை பார்த்துருப்பீங்க போல அப்படின்னு கேட்பாரு. முதல்ல நீங்க எங்க போனீங்க அப்படின்னு நருட்டோ கேட்பான். ஒன்னும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்பாரு கக்காஷி. இந்த இடத்துக்கு ஆசுமா வந்துருவாரு. இங்கதான் இருப்பேன்னு தெரியும், உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் கக்காஷி அப்படின்பாரு. நிஜமாலுமான்னு கக்காஷி கேட்கவும் பேசணும்னு சொன்னேன் அப்படின்ட்டு நருட்டோக்கும் சாய்க்கும் குணமாகறதுக்கான கிஃப்ட் கொடுப்பாரு. பழங்கள் கொடுப்பாரு. ஆப்பிள்லாம் போதும்பா அப்படின்பா நருட்டோ. வெளியே என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு நீ செக் பண்றதுக்கு போனதா கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு ஆசுமா. கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லலான்ட்டு வெளியே பாப்பாரு கக்காஷி. ஆசுமா கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு நல்லா இருக்குல்ல நாள் அப்படின்பாரு. ஆமான்பாரு கக்காஷி. ஆசுமா நருட்டோவும் சக்குராவும் நல்லாவே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கக்காஷி ஷிகமாரு சோஜி ஈனோவும் தான் அடுத்த ஜெனரேஷன் நல்லாவே வளர்றாங்க, செம ஃபாஸ்டா நம்மளே தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது அப்பெல்லாம்
அதெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்பாரு ஆசுமா. அதை கேட்ட கக்காஷி சிரிப்பாரு. லீஃப் வில்லேஜ் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்பாரு. எதை பத்தியே பேசணும்னு கூப்பிட்டீங்கன்னு கக்காஷி கேட்கவும் ஆசுமா கேட்க போகும்போது குரநாய் இந்த இடத்துக்கு வந்துட்டு கடைசியா உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்பாங்க. கக்காஷி குரநாய் கிட்ட ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்பாரு. ஆசுமா இங்க இருப்பாருன்னு கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே இப்ப கேளுங்கன்னு சொல்லுவாரு. இல்ல நான் அப்புறமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஆசுமா சாரி கேட்டு கிளம்பிடுவாரு. இப்பதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கட்டலாம் பிரிப்பான். என்ன பண்றேன்னு கேப்பா சகுரா. ஹாஸ்பிட்டல் பெட்ல இப்படியே படுத்து கிடக்க முடியாது, நான் திரும்ப என்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும், நேரம் இல்ல அப்படின்பா நருட்டோ. ஆனா நீ இன்னும் அப்படின்னு சகுரா சொல்ல வரும்போது நீ சொல்ல வந்தது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி எனக்கு புரியுது. நான் என்னோட பவரை மக்களை காயப்படுத்துறதுக்கு இல்லாம மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா நருட்டோ. சகுரா நருட்டோன்னு பார்க்கும்போது கக்காஷி அவசரப்படாத, முதல்ல இந்த காயங்களை அருட்டும், அதான் உன்னோட ட்ரைனிங் அப்படின்பாரு. ஓ கக்காஷி சென்சே அப்படின்பா நருட்டோ. கக்காஷி நான் உனக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த வர ட்ரைனிங் ரொம்பவுமே கொடூரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துக்க, ட்ரைனிங் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் அப்படின்பாரு. நருட்டோ லைட்டா பயப்பட்டுட்டு புரியுது அப்படின்பா. கக்காஷி மனசுக்குள்ள இப்போதைக்கு அவன் அவசரப்பட மாட்டான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சக்குராவை கூப்பிடுவாரு. என்னன்னு கேப்பா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதெல்லாம் நீ பாத்துக்கிறியா, அவன் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கிற மாதிரி பாத்துக்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. சக்குராவுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். கக்காஷி ஒக்காகே ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. சுனாடே ரிப்போர்ட்டை படிச்சேன், நருட்டோ அந்த புது ஜுட்சுவை கத்துக்குவான்னு நினைக்கிறே என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கக்காஷி எதுவும் பேச மாட்டாரு. அதை பத்தி சொல்லு அப்படின்னு சுனாடே கேட்கவும் அதை பத்தி ஷுவரா இல்லைன்னு சொல்லுவாரு. இருந்தாலும் அவனால முடியும், ஏன்னா அந்த புது ட்ரைனிங் மெத்தடுங்கிறது நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் விட முக்கியமா அவனோட நோக்கம் தெளிவா இருக்கு அப்படின்னு கக்காஷி சொல்லவும் சாஸ்கே உச்சிஹாவா அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா கிளவுட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. ஹீடானோட கைகள்ல கருப்பு வெள்ளை மை பூசின மாதிரி இருக்கும். திடீர்னு நார்மலாவா ஏதோ கடவுள் சார்ந்த சடங்குகள் பண்ண மாதிரி இருக்கும். ஹீடானோட நெஞ்சிலேயே ஒரு வெப்பனை இறங்கி இருக்கும். மேல பார்த்தா யூகிட்டோ நீ ஆணி அடிச்சு தொங்க விட்ட மாதிரி இருப்பா. 30 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, முடிஞ்சா இல்லையா ஹீடான் அப்படின்னு காகுசு கேட்கவும் வாய் மூடுறா, சடங்குல தலையிடாத அப்படின்னு ஹீடான் கத்துவான். அவன் நெஞ்சில குத்துனதை கூட அசால்ட்டா தூக்கி எறிவான். ஏண்டா இந்த வக்கரமான பிரேயரை ஒவ்வொரு தடவையும் பண்ணணுமா என்ன, சீக்கிரம் வா கிளம்பலாம் அப்படின்னு காகுசு கூப்பிடுவான். எனக்கும் கடுப்பாதான் இருக்கு, ஆனா கட்டளையை ஃபாலோ பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்ட்டு காகுசு மேல காண்டாவான். ஹீடானோட மதம் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறான் இல்லையா, அதனால அது கடவுளுக்கு எதிரான அவதூறு அப்படின்பா ஹீடான். அடுத்து ஒரே மிஷின் தான் அப்படின்ட்டு காகுசு மேப்பை பார்ப்பான். எல்லா ரிலிஜனுக்குமே போயிருப்பானுங்க ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு. லீஃப்ல மட்டும் தான் மார்க் இருக்காது. அடுத்து லேண்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்பா காகுசு. வெளியே காட்டுவாங்க பெரிய போர் நடந்த மாதிரி இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகாட்சுகிஸ் இன்வேஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்னு போடுவாங்க. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. டெய்ல்டு பீஸ்ட் பத்தி சுனாடே சீஜுனே கிட்ட கேட்பாங்க. ஒன் டெய்ல் பீஸ்ட்னு கிட்டத்தட்ட 4 டெய்ல்டு பீஸ்ட் வரைக்கும் புடிச்சிட்டாங்க அகாட்சுகியை சேர்ந்தவங்க. பாதிக்கு பாதி வந்துருச்சு இல்லையான்னு கேட்பாங்க சுனாடே. நருட்டோவோட 9 டெய்ல்ஸும் மிச்ச 4 தான் இருக்கு அப்படின்னு சீஜுனே சொல்லவும் மிச்ச 4 பேர்த்து எப்படி கண்டுபிடிக்காதுன்னு கேட்பாங்க சுனாடே. அதை பத்தின ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல, ஆனா அட்லீஸ்ட் 2 பேர்னாச்சும் ஜின்சூரிக்கியா இருப்பாங்க. ஜின்சூரிக்கியை பத்தின தகவல்கள் எல்லாமே ஹையஸ்ட் லெவலான பாதுகாப்புல இருக்கும். நம்மகிட்ட ஒரு ஜின்சூரிக்கியோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க சீஜ்னே. யாருன்னு சொல்லி கேட்கவும் ஹிடன் இந்த கிளவுட்ஸை சேர்ந்த யுகிட்டோ நீயே சொல்லுவா. ஹிடன் கிளவுட்ஸா யுகிட்டோ அப்படின்னு சுனாடே திங்க் பண்ணிட்டு சீஜ்னேவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இன்னுமே அதை பத்தின தகவல்கள் எல்லாம் சேகரிங்கன்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள அகாட்சுகியோட உண்மையான நோக்கம் தான் என்னன்னு திங்க் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாபுரே காபுரே நோ யாபுயிஷாகா தாக்கே அபு நோ நகாயே சுத்தா கோராசா யாபு காராபோに吸ったコーラさ破れたラブレタ持って吸ったコーラさ